கஞ்சன், நான் சொல்றது கேளு. நான் செஞ்சது தப்புதான். எனக்கு அந்த விஷயம் அப்பவே புரிஞ்சிடுச்சு. கஞ்சன், அன்னைக்கு என் மூளை கெட்டு போச்சு. நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. உண்மையை சொல்லணும்னா உன்னோட அழக பார்த்து நான் மயங்கிட்டேன். அதான் அப்படி நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிரு கஞ்சன். உங்களை நான் எப்படி மன்னிக்க முடியும்? நீங்க செஞ்ச காரியம் லலித், நான் சொல்றது கேளு. உனக்கு எவ்வளவு தைரியம்? லலித், லலித், நான் சொல்றது கேளு. வா லலித், என்ன விடு. லலித், என்னோட பொருளை தொடறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? அம்மா, இவன்கிட்ட சொல்லி வை. நான் அவன் மேல செம கடுப்புல இருக்கேன். இங்க பாரு, அவ ஒண்ணும் உன் பொண்டாட்டி கிடையாது, விவேக்கோட பொண்டாட்டி. விவேக் பொண்டாட்டியா? என்னாச்சுமா? இவன் இந்த விவேக்கா? கல்யாணம் பண்ணி முழுசா அவளுக்கு ஒரு சுகத்தையே கொடுக்க முடியல. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ அவளை தொட்டிருப்ப? அத சொல்றதுக்கு நீ யாரா? உனக்கு அவ மேல என்ன உரிமை இருக்கு? நீ அவ புருஷனும் இல்ல, அவகிட்ட நீ அன்பாவும் நடந்துக்கிறது இல்ல. நீ ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்கிற. அவ எனக்காக வாங்கின பொருள் எனக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் அவன் நடந்துப்பா. அவ ஒண்ணு ஓம் பொண்டாட்டி இல்ல, விவேகோட பொண்டாட்டியும் இல்ல. புரிஞ்சுதா? அவ என்னோட பொருள், என்னோட பொருள். எப்பறா சொந்தமாகும்? அவ உனக்கு சொன்னா பேசுற? மரியாதையா கையெடு. அவ்வளவுதான். மொட்டாளங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க. கேண்டி, இங்க வந்து நீ யாருன்றத காட்டிட்டல. அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டையை உண்டாக்கிட்ட. நான் சொல்றத கவனமா கேளு. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேனோ அப்படிதான் நடக்கணும். எல்லாரும் கேட்டுக்கோங்க. இன்னையில இருந்து இந்த பொண்ணு உங்க 3 பேரோட பொண்டாட்டி. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? என்ன இப்படி பேசுறீங்க? எங்களையும் பிரிச்சு பாக்குறீங்க? எங்க பொண்டாட்டி எங்க கிட்ட வந்து கேள்வி கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? எங்க 3 அண்ணனுக்கும் ஒரே பொண்டாட்டின்னு சொல்லணுமா? எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? இன்னையில இருந்து இவ உங்க 5 பேருக்கும் பொண்டாட்டி. என்னம்மா சொல்லிட்டு இருக்க? வாய மூடு. அவ்வளவு பணத்தை கொட்டி இந்த பிச்சைக்காரிய உனக்கு பொண்டாட்டியா கொண்டு வந்தேன். விவேக் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் இவளை நான் உன்கிட்ட ஒப்படைச்சேன். ஆனா இது வரைக்கும் இந்த குடும்பத்தோட வாரிசை பத்தி எந்த தகவலுமே இல்ல. நல்லா கேட்டுக்கோ. அவளுக்கு புருஷனா நடந்துக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா இதுக்கப்புறம் நீ உன்னோட எல்லா ஆட்டத்தையும் நிறுத்து. அது எப்படிமா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல நிறுத்த முடியும்? போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஒரு வாரத்துல 5 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தனுக்கு பொண்டாட்டியா இருக்கணும். இதுதான் என்னோட முடிவு. கேசவ், இந்த தாலியை இவ கழுத்துல கட்டிட்டு இவன் நெத்தியில குங்குமத்தை வை.
கஞ்சனுடைய வாழ்க்கை புயல்ல சிக்கின ஒரு படகு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு புயல்ல இருந்து தப்பிச்ச உடனே இன்னொரு பெரிய புயல் அவளை தாக்குச்சு. கஞ்சன் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டா அவளுக்கு இப்படி 5 அண்ணன் தம்பிங்க புருஷனா வருவாங்கன்னு. ஒருவேளை கஞ்சன் அவளுக்கு முதல் தடவை கொடுமை நடக்கும் போதே கேள்வி கேட்டிருந்தா நிலைமை இந்த அளவுக்கு வந்திருக்காது. இன்னைக்கு இப்படி ஒரு பொருள் மாதிரி அந்த வீட்டுல இருந்திருக்க மாட்டா. அந்த காலத்து பாஞ்சாலிய பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்ப கஞ்சன் 21st செஞ்சுரியுடைய பாஞ்சாலி ஆயிட்டா. இன்னும் கஞ்சன் வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுது, அதுல இருந்து எப்படி வரப்போறா, வாங்க பார்க்கலாம். நாளைக்கு நீ கேஷவ் கிட்ட போவல்ல? ஆ? இப்படி அடி வாங்கின உடம்ப வச்சுக்கிட்டு எப்படி 2 பேரும் படுப்பீங்கன்னு பாக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட வலி எல்லாம் காணாம போயிடும். அதுக்கப்புறம் நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடலாம். என்ன மேடம் டான்ஸ் பண்ணு, என்ன விட மாடர்ன் புருஷன் உனக்கு கிடப்பானா? டான்ஸ் பண்ணுமா? டான்ஸ் ஆடு, டான்ஸ் ஆடுன்னு சொன்ன. என்ன பொண்டாட்டி செல்லம், இதுல வெக்கப்போட என்ன இருக்கு? நீ தான் என் பொண்டாட்டியாச்சு, எங்க எடு பார்க்கலாம். நீங்க என்ன பண்றீங்க? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ். நீங்க என்ன பண்றீங்க? என்ன விட்டுருங்க. நீங்க போங்க. நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். அவர் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாரு. போங்க. இந்த இருமறத கொஞ்சம் நிறுத்துறியா? அம்மா இருமைய சாவடிச்சுக்கிட்டு இருக்கா. கஞ்சன், உனக்கு உடம்பு வேற ரொம்ப முடியல, ஏதாவது மெடிசன் எடுத்துக்கலாம்ல? நீ என் கூட வா. 2 பேரும் எங்க போறீங்க? அம்மா, கஞ்சன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். அவளுக்கு 2 வாரமா உடம்பு சரியில்லை, யாரும் மருந்து கூட கொடுக்கல. வெறும் இருமல் தானே, சரியா போயிடும். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணுங்கிற அவசியம் இல்ல. நீ வா கஞ்சன். விவேக், விவேக், இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. 2 பேர் எங்க போய் தொலைஞ்சாங்கன்னே தெரியலையே. அக்காடி இப்படி டென்ஷன் ஆகிறதுனால எந்த பிரயோஜனம் இல்ல. என்ன கேட்டா விவேக் எல்லை மீறி போயிட்டான்னு தான் நான் சொல்லுவேன். பாத்தியா, அவன் உன் பேச்சும் கூட கேட்க மாட்டேங்கிறான். வாய மூடு. ஊரை சுத்திட்டு வந்தாச்சா? நாங்க நேரா ஹாஸ்பிட்டல்ல இருந்தா வரோம், எங்கேயும் சுத்த போகல. அப்புறம் கஞ்சனுக்கு சில டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. பார்க்க நல்லா தானே இருக்கா, எதுக்காக இவளுக்கு டெஸ்ட் பண்ணணும்? கஞ்சன் அம்மாவாக போறா. என்ன, நிஜமாவா? அட கடவுளே, என் மருமக தாயாக போறாளா? அண்ணே, நீ இந்த விஷயத்தை கேட்டியா? மருமக தாயாக போறா. கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம 2 பேரும் பேர பேத்திகளை பார்க்க போறோம். வாழ்த்துக்கள், உனக்கும் வாழ்த்துக்கள். இது ஒரு ஃபார்ம் அத்தை. இது என்ன ஃபார்ம்? இந்த ஃபார்ம்ல குழந்தையோட அப்பா பேரு எழுதணும். யாரோட பேர் எழுதுறது அத்தை?
என்ன இதுல முட்டாள் மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? தெரிஞ்ச விஷயம் தானே. முதல்ல ஆண் குழந்தை பிறந்தா அது கேசவோடதா தான் இருக்கும். ரெண்டாவது பிறந்தா அது லலிதோடது. மூணாவதா பிறந்தா அது விவேக்கோடது. நாலாவதா பிறந்தா அது சந்தோஷோடது. அஞ்சாவது குழந்தை பிறந்தா அது சந்துவோடது. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லு? நம்ம சமுதாயத்துல இன்னும் பல இடங்கள்ல கஞ்சன் மாதிரி இன்னும் பல பெண்கள் இருக்காங்க. அவங்க ஒண்ணுக்கும் அதிகமான புருஷங்களோட குடும்பம் நடத்த வேண்டி இருக்கு. ஆனா இது சரியா? கல்யாணி ரொம்ப சுலபமா அவளுடைய 5 பசங்களுக்கும் அவளை பங்கு போட்டுட்டா. ஆனா உனக்கு எதிர விருப்பம்னு கஞ்சன் கிட்ட கேட்டாளா? அவளை பத்தி கொஞ்சமாவது அந்த அம்மா யோசிச்சு பார்த்தாங்களா? இல்ல. கல்யாணி அவளுடைய 5 பசங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த அம்மா கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டா அவளுடைய அந்த முடிவுனால அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரும்னு. பிறக்க போற குழந்தைக்கு யார் அப்பான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா கல்யாணிக்கு தம் பசங்களை அப்பாவாக்கி பார்க்கறத விட அந்த குடும்பத்தோட வாரிசை பத்தி தான் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கஞ்சனுக்கு 8 மாசம் முடிஞ்சது. எல்லாரும் பிறக்க போற குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா விதி அவங்க எதிர்பார்ப்புல எப்படி விளையாடுச்சு அத பத்தி யாரும் யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். அடடடடா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எங்க என் பையனோட முகத்தை காட்டுங்க. பையன் இல்ல, லக்ஷ்மி வந்திருக்கா. என்னாச்சுன்னா ரொம்ப துள்ளிக்கிட்டு இருந்தீங்க. பையன் பிறப்பான்னு. நான் தான் பையனுக்கு அப்பாவாக போறேன். நீ இந்த பிறந்திருக்கிற பொண்ணுக்கு தான் அப்ப. சரி, அழக்கூடாது. அழக்கூடாது. அத்தை, இவ்வளவு நேரமா குழந்தை அழுதுட்டு இருக்கு. என்னன்னு பாத்துருக்கலாம்ல. இத பாக்குறத விட்டுட்டு அடுத்த குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணு. இந்த கஞ்சன் பொண்ணை பெத்தெடுத்து என் கனவுல மண்ணை அள்ளி போட்டுட்டா. பத்தாததுக்கு அந்த பொண்ணை வளர்க்கறதுக்கு அவ்வளவு செலவாகும். வாழ்க்கை ஃபுல்லா அந்த பொன் குழந்தைய எப்படி நம்ம வளர்க்கறது? நீ தானே அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த. அப்ப அந்த பொண்ணு கிட்ட இருந்து நம்ம எப்படிதான் விடுதலை அடைகிறது? ஏன் இதுல இவ்வளவு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ற? சந்தோஷ், சந்துரு, உன்ன மாதிரி வேலையெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். இத்தனை நாளா என்ன பண்றதுன்னு நீ யோசிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருந்த. நான் அந்த வேலையை செஞ்சே முடிச்சிட்டேன். இந்த மருந்தை பாலில் கலந்து குழந்தைக்கு கொடுத்தா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போய் கொஞ்ச நாள்ல இறந்துரும். அதுக்கப்புறம் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. கஞ்சன்
கஞ்சன் நீ உடனே இங்கேருந்து கிளம்பிடு. எதுக்கு கிளம்பணும்? நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. உன் குழந்தைய கூடதுக்கான பிளான் நடந்துகிட்டு இருக்கு. அம்மா லலிதனா எல்லாமே கிளம்பிட்டு இருக்காங்க. கஞ்சன் எங்க? கஞ்சன் எங்க அவ? கஞ்சன் எங்கன்னு தெரியாது லலிதண்ணா. அந்த குழந்தை எங்க? குழந்தை எங்க? எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. தப்பிக்க விட்டுட்டியா? தப்பிக்க விட்டியா? அவ இங்க இருந்தா ஓடி இருப்பா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். கஞ்சன் நில்லு நில்லு. குழந்தை என்கிட்ட கொடு. ஏய் நீ தள்ளு. யாரும் வராதீங்க. ஓ தள்ளுங்க. பின்னாடி போங்க எல்லாரும். கஞ்சன் அதை தூக்கி போட்டு நான் சொல்றதை கேளு. பின்னாடி போங்க. நீ படிச்ச திமிரு இன்னும் உன்னை விட்டு போலன்னு நான் நினைக்கிறேன். இங்க பாரு, மரியாதையா அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு. இல்லைன்னா நான் உன்னை பின்னாடி போ. என்ன பொண்டாட்டி, அவளை சீக்கிரத்துல உன்னை விட்டுருவோமா? பின்னாடி போ. கஞ்சன் கஞ்சன் சொல்றதை கேளு. அசையாதீங்க, யாரும் அசையாதீங்க. என்னது? இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். இவங்க தான் கஞ்சன். இன்ஸ்பெக்டர் சார், இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என் குழந்தைய கொல்ல முயற்சி பண்ணாங்க. கான்ஸ்டபிள் போங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? வாரண்ட் இருக்கா உங்ககிட்ட? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாடா, எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்றேன். வாடா. ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்துறீங்க. அது எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா என் குழந்தைய கொல்ல நினைச்சீங்கல்ல, அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. முக்கியமா நீங்களும் ஒரு பொம்பளை தானே. உங்களை மாதிரி பொம்பளைங்க என்ன மாதிரி ஒரு பொண்ணுங்களை வாழ விடாம ஒரு பொருள் மாதிரி பாக்குறீங்க. நான் ஒண்ணு வாரிசை பெத்து கொடுக்கிற மிஷின் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி என்னோட வாழ்க்கையை நான் வாழ்றதுக்கு. நான் ஒரு பெண், எனக்கும் சில ஆசைகள் இருக்கு. என்னோட வாழ்க்கையை நீங்க ஒரு விளையாட்டு மைதானமாக்கி எல்லாரும் விளையாடுனீங்க. இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு வாங்க. இவங்க எல்லாரோடையும் சேர்த்து என்கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. நம்ம 2 பேருக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தினாங்க. அந்த உறவுல இருந்து உனக்கு விடுதலை. அழாது. என்னம்மா இது? வா, வா, வா. அழுதுட்டே இருக்கா. இன்னைக்கு ஸ்கூல் எல்லாம் எப்படி இருந்தது? பரவாயில்லம்மா, நல்லாதான் போச்சு. இந்த வருஷம் எப்படியாவது பாஸ் ஆயிடு போதும். விதி கஞ்சனுடைய வாழ்க்கையில ரொம்ப கொடுமையா விளையாடுச்சு. ஆனா கஞ்சன் பொறுமையா இருந்ததுனால அதிசயம் நடந்துச்சு. தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக அவ அத்தனை கொடுமைகளையும் பொறுத்துக்கிட்டா. அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி வெளியில வந்தா. கஞ்சன் ஒரு முடிவோட இருந்தா. அவ வாழ்க்கையில நடந்த கொடுமை மாதிரி தம் பொண்ணுக்கு நடக்க கூடாதுன்னு முடிவெடுத்தா. அவ தம் பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் காப்பாத்தல, இன்னும் சொல்ல போனா அவளுடைய வாழ்க்கையை மறுபடியும் உருவாக்கிக்கிட்டா. அவ இப்ப திரும்பவும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டா. அப்பதான் தன்னால தம் பொண்ணுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க முடியும்னு நினைச்சா. இதோட நான் கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடை பெறேன். மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்தோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.